the scripture and just I will preach a message. நாம் இப்பொழுது வேதத்தை வாசித்து நான் அதற்கு பிறகு செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். So we read 3 verses. It's 1 Corinthians chapter 13 verse 1 to 3. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. So actually these 3 verses are speaking about love. இந்த 3 வசனங்கள் அன்பை குறித்து பேசுறதா இருக்கிறது. So here God is inspiring Apostle Paul to speak about love. அன்பை குறித்து பேசும்படியாக பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் ஊக்குவிக்கிறார். It's not the worldly love but the love of God. இது உலக பிரகாரமான அன்பு அல்ல, இது தேவனுடைய அன்பு. It's the agape love, love of the Father. இது பிதாவினுடைய அகாப்பே அன்பாக இருக்கிறது. So we also read in the Old Testament, Deuteronomy. பழைய ஏற்பாட்டிலும் இதை நாம் படிக்கிறோம். உபாகமத்திலே 6:5, Deuteronomy 6:5. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. So here we see that we should love our God with my eyes not working. Love your God with all your heart, with all your soul and with all your strength. முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம். And then we read in 1 John. அதற்கு பிறகு 1 யோவான்ல நம்ம படிக்கிறோம். First letter of John chapter 4. யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 4:7. 7ஆம் வசனத்துல பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்த அவரை அறிந்திருக்கிறான். So here it says that God is love. தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்கிறது. So verse 8, if you also please read verse 8. 8ஆம் வசனமும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். So here it says that God is love. இங்கு சொல்கிறது தேவன் அன்பாய் இருக்கிறார். And then we read from Matthew chapter 22. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். Verse 36 to 40. 36 லிருந்து 40. Matthew 22. மத்தேயு 22 36. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே 36 to 40. 36 லிருந்து 40. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். Here Jesus says that the greatest commandment is to love your God and love your neighbor as you love yourself. இங்கு ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், மிகப்பெரிய கட்டளை என்னவென்றால் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். So all these scriptures were speaking about love. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அன்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. And in 1 Corinthians chapter 13 verse 3, 1 கொரிந்தியர் 13 3ஆம் வசனத்திலே it says that without love nothing is important.
அன்பு இல்லாம வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அன்பு இல்லைன்னா வேற ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம்னு சொல்றாரு. So we see that love is very important இங்கு அன்பு மிகவும் அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். because our God is love. ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் அன்பாய் இருக்கிறார். And the greatest commandment that Jesus Christ gave us is love. தேவன் கொடுத்த பெரிய கட்டளை என்னவென்றால் அன்பு என்று சொல்லப்படுகிற கட்டளை. To love God and to love our neighbor. ஆண்டவரை நேசிப்பது, ஒருவரை ஒருவர் நேசிப்பது. Well, we saw in First Corinthians chapter 13 verse 1, 2, 3 1 கொரிந்தியர் 13:1-3 நம்ம பார்த்தோம். that even if we speak in tongues of men and angels, நாம் மனுஷர் பாஷைகளும் தூதர் பாஷைகளும் பேசினாலும் but we don't love, அன்பு இல்லை என்றால், don't have love, அன்பு நமக்கு இல்லை என்றால் it's not working. அது வேலை செய்யலைன்னு அர்த்தம். Even if we have the gift of prophecy நாம் தீர்க்கதரிசன வரம் பெற்றவராய் இருந்தாலும் and know about all mysteries and wisdom, எல்லா விதமான ஞானமும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருந்தாலும் but we don't have love, அன்பு இல்லை என்றால் it's useless. அது பிரயோஜனம் இல்லை. And even if we gave our everything to poor, நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணாலும், everything, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலும் it's not important. அன்பு இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை. If we don't have love, அன்பு இல்லை என்றால் அது ஒன்றுமில்லை. even if we die, நாம் மரித்தாலும் சரி, which means here it says we surrender our body to the flames, நாம் அக்கினிக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாலும், face any kind of situation எப்படிப்பட்ட சூழ்நிலையை சமாளித்தாலும், for the sake of the Lord, ஆண்டவருக்காக சமாளித்தாலும், but love is not connected with that. ஆனால் அந்த சூழ்நிலையோடு அன்பு இல்லை என்றால் It says nothing, we don't gain anything. நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறது. So love is very important. அன்பு மிகவும் அவசியமானது. We all believe that Jesus did miracles. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், நாம் விசுவாசிக்கிறோம். He gave food to people. ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். He healed people. அவர் ஜனங்களை சுகமாக்கினார். And we also know that believers, apostles, they spoke in tongues. நமக்கு நன்றாக தெரியும் விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்று. They had the gifts of prophecy and healing. அவர்கள் தீர்க்கதரிசன வரம் பெற்றிருந்தார்கள், அவர்கள் சுகமாக்கும் வளம் உடையவராய் இருந்தார்கள். It was very good. அது நல்லதாய் இருந்தது. It's still good அது இன்னும் நல்லதுதான். that people speak in tongues. ஜனங்க அந்நிய பாஷையிலே பேசுறது நல்லது. Tongues of men and angels. மனுஷருடைய பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசுறது நல்லது. Or have the gift to interpret the அந்நிய பாஷை பேசுகிற heavenly language. அந்த மொழியை வியாக்கியானம் செய்கிற அந்த கிருபை இருப்பது நல்லது. Or to prophesy. தீர்க்கதரிசனம் சொல்றது நல்லது. Not about Jesus, that what will happen to him. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கும் என்பதை அல்ல. Because everything is mentioned in the ஏன்னா Bible. ஆண்டவரை பத்தி எல்லாவும் வார்த்தையில் இருக்கிறது. But kind of prophecies that we have in some churches today. நம்முடைய சபையில் இருக்கிற தீர்க்கதரிசனம் போல. And it's also good that we are generous and gave everything for the sake of God. நாம் தாராளமாக எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுப்பது நல்லது. It's also good, God blesses that we can tolerate persecution and sufferings and problems. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற எந்த நிலைக்கு ஆசீர்வதிக்கிறார் என்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவம் வரும்பொழுது அதை சகித்துக் கொள்ளும் அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். We have boldness and courage to even give our life for the Lord. ஆண்டவருக்காக நம்ம தைரியமாக உயிரை கூட நாம் கொடுக்க தைரியமா இருக்கலாம். But what if he speaks in tongues and I don't? அவர் அந்நிய பாஷையில பேசி நான் அந்நிய பாஷையில பேசலனா என்ன? And he considers me as a 50% believer. உடனே அவர் என்னை 50% தான் இவர் விசுவாசின்னு சொல்லி அப்படி எண்ணி விடுவதா? What if he can prophesy and I cannot? அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி என்னால தீர்க்கதரிசனம் சொல்ல முடியலனா என்ன? And he tells me that you are not mature in your faith. உடனே அவர் சொல்கிறார் நீ உன்னுடைய விசுவாசத்தில் இன்னும் முதிர்ச்சி அடையலைன்னு சொல்லி. What if he is generous and gave everything for the sake of the Lord? ஆண்டவருக்காக இவர் தாராளமாக எல்லாவற்றையும் கொடுக்கிறது அந்த சூழ்நிலை இருந்தா எப்படி? Helps the poor. ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்.
But when he goes back to home, ஆனால் வீட்டுக்கு போகும்போது he's all the time angry and harsh with his family. எல்லா நேரத்திலும் குடும்பத்தாரோடு கூட கோபமாக மிகவும் கடிந்து கொண்டு நடத்துகிறார். What if he is ready to give his life for the sake of the Lord? ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார் என்ன? But he doesn't want to give his money. ஆனால் தன்னுடைய பணத்தை கொடுக்க அவர் விரும்பவில்லை. So, like, what do you think about this? இதை குறித்து நாம் என்ன யோசிக்கிறோம்? If he doesn't like me because I cannot speak in tongues, நான் அந்நிய பாஷையில பேசாதனால அவருக்கு என்ன பிடிக்கலனா, or I cannot make prophecies, என்னால தீர்க்கதரிசனம் சொல்ல முடியல என்பதற்காக, or like he doesn't like me for some reasons, ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை அவருக்கு பிடிக்கல. yeah. So, even if he does all these things, இவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றை செய்தாலும் remember, ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, he broke அவர் உடைத்து விட்டார் the greatest commandment. பெரிய கட்டளையை உடைத்து விட்டார். He didn't love me. அவர் என்னை நேசிக்கவில்லை. He was speaking in tongues 1 hour. அவர் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தார். I'm not talking about the first, just giving an example. நான் போதகரை குறித்து சொல்ல, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். For 1 hour, 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுறார். everyone was blessed. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. But he was saying, this person is not mature in his faith. He cannot speak in tongues. இவர் விசுவாசத்துல வளரல, இவர் அந்நிய பாஷையில பேசல என்ற ஒரு வெறுப்போடு பேசுகிறார். Just looking. இவர் ஒரு மாதிரி மூஞ்சி காமிச்சு பார்க்கிறது. He didn't love me. அவர் என்னை நேசிக்கல. God wanted him first to love me and then speak in tongues. ஆண்டவர் எப்படி விரும்புவார்னா, முதலாவது அவர் என்னை நேசிக்கணும், அதுக்கப்புறம் இவர் அந்நிய பாஷையில பேசட்டும். Loving his neighbor was more important than speaking in tongues. தன்னுடைய அயலானை நேசிப்பது, பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறது அந்நிய பாஷை பேசுவதை விட மிக பெரியது. Loving his neighbor, அவருடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறது was more important மிகவும் முக்கியமானது than doing a prophecy. தீர்க்கதரிசனம் சொல்வதை விட அது மிக முக்கியமானது. Having a pure and Christ-centered love in his heart, உள்ளத்திலே ஒரு கலப்படம் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு அன்பு இருதயத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். For a poor, ஏழைகளுக்காக was more important than gave a piece of bread to that poor. அந்த அன்பு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு ரொட்டி துண்டு கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல. Loving you and other people who are not saved and unsaved, உங்களையும் ரட்சிக்கப்படாத மற்ற மக்களையும் நேசிப்பது, having that passion to go and bring them to Christ, அவர்களை போய் கிறிஸ்துவுக்காக கொண்டு வருவது, because of the love that God put in his heart, தேவன் அவருடைய இருதயத்தில் போற்ற அந்த அன்பின் நிமித்தமாக, is more important than just I am ready to die for the sake of Jesus. அதுதான் மிகவும் முக்கியம். சும்மா நான் இயேசுவுக்காக மரிக்கிறேன்னு சொல்றது அது பெரிய விஷயம் அல்ல. So this is important to love people. ஜனங்களை நேசிப்பது மிகவும் அவசியமானது. So here also, it speaks about faith. இங்கே விசுவாசத்தை குறித்தும் அது பேசுகிறது. Faith that can move mountains. மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். I pray for someone and suddenly he lies down. நான் யாருக்கா ஜெபம் பண்ற உடனே அவர் அப்படியே கீழே விழுந்துறாரு. I have that kind of faith and gift of healing. எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசமும் சுகமளிக்க வரமும் இருக்குது. That even demons leave someone. பிசாசு உடனே போயிருது. But I just do that, and then that man who was possessed with demons, the man who was possessed with demons, நான் அப்படி செஞ்ச பிறகு அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் now he is free from that. அதுல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. He is hungry. அவருக்கு பசியா இருக்குது. Says, give me some food. அவர் சொல்றாரு, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்பான்னு சொல்றாரு. I have just a gift of healing. You go and get food from somewhere else. எனக்கு அற்புத சுகமளிக்கும் வரம் தான் இருக்குது, நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கோ, இல்ல வேற யார்ட்டயா போய் சாப்பிட்டுக்கோ. This is a healing meeting, not a food giving meeting. இது சுகமளிக்கும் கூட்டம், இது சாப்பாடு கொடுக்கிற கூட்டம் அல்ல. Go to some charity. வேற எங்கேயாவது அங்க இரக்கம் செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் நீ பெற்றுக்கோ, அன்னதானம் பண்ணுவாங்க, அங்க போய் வாங்கிக்கோ. It's not important at all.
அது அவசியமே இல்லாத ஒரு காரியம், முக்கியமாக இல்லாத காரியம். So now we come to our main point. முக்கியமான குறிப்புக்கு நாம் வருகிறோம். What is the greatest love in this world? இந்த உலகத்திலே மிகப்பெரிய அன்பு எது? The most important love that God wants us to show. முக்கியமான அன்பு நாம் வெளிப்படுத்த தேவன் விரும்புகிற அன்பு என்ன? Through practical ways. நாம் நடைமுறை வகையிலே அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். Let me put it in this way. நான் இப்படி உங்களுக்கு சொல்லட்டும். The important love that we can show through speaking in tongues, through doing prophecy, through having a faith that can move mountains, that through generosity, through giving our life for the sake of Christ. அந்நிய பாஷையிலே பேசுறது, தீர்க்கதரிசனம் உரைக்கிறது, மலைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் வைத்துக் கொள்வது, இந்த எல்லா காரியங்களை விட what is that greatest love? அதை விட பெரிய அன்பு எது? Let's read about that. அதை குறித்து வாசிப்போம். John 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Here says God so loved the world. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்கிறது. Father love, agape love. அது அகாப்பை அன்பு, தேவனுடைய பிதாவினுடைய அன்பு. That he gave his son. அவருடைய குமாரனை கொடுத்தார். To the world. உலகத்துக்கு. To the sinners. பாவிகளுக்காக. To his enemies. அவருடைய விரோதிகளுக்காக. Those who are against him. அவருக்கு விரோதமாய் இருந்தவருக்காக. So that if they believe, அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது they are not perished, அவர்கள் கெட்டு போவதில்லை, but they have eternal life. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். This is the greatest love. அதுதான் மிகப்பெரிய அன்பு. And we received it. நாம் அதை பெற்றுக்கொண்டோம். Everyone in this hall, they received that love from இங்க இருக்கிற God. எல்லாரும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் அந்த அன்பை பெற்றிருக்கிறோம். That love is Jesus Christ, அந்த அன்பு இயேசு கிறிஸ்து, who died for me and you. உங்களுக்காக எனக்காக மரித்த அன்பு. He died to save me and you. அவர் மரித்தார் உங்களை என்னையும் மீட்கும்படியாக. We received that love. அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டோம். We believed it. அதை விசுவாசித்தோம். That's why today we are not facing hell but eternal life, heaven. ஆகையால் தான் நாம் நரகத்தை சந்திக்கவில்லை, நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். So this is the greatest love. அதுதான் மிகப்பெரிய அன்பு. This is the love of God that he showed us. அந்த தேவனுடைய அன்பு அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். Through giving his son. அவருடைய குமாரனை கொடுப்பது நிமித்தமாக. Through the death of his son, the sacrifice of his son. அவருடைய குமாரனுடைய தியாகத்தின் நிமித்தமாக அந்த அன்பை வெளிப்படுத்தினார். Our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So it's very interesting when Jesus is leaving and he's going to heaven. மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக பரலோகத்துக்கு போகும்போது he is giving the great commission. அவர் பெரிய கட்டளையை கொடுக்கிறார். What does he say in that commission? அதுல என்ன சொல்கிறார் கடைசி கட்டளையிலே? Matthew chapter 28 verse 18 and 19. மத்தேயு 28 18 19. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. Yeah, Jesus says go. ஆண்டவராகிய சொல்றார், போ, Make disciples. சீஷர்களை உண்டாக்கு. Baptize them in the name of Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடு. And then teach them the things that I taught you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதிங்கன்னு சொன்னார். Jesus saying you received the greatest love. இயேசு சொன்னார், நீங்க பெரிய அன்பை பெற்றுக்கொண்டீங்க, Go போங்க. with that greatest love. அந்த பெரிய அன்போடு கூட சேர்ந்து நீங்க போங்க. Show that greatest love to people. அந்த பெரிய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துங்க. Explain it. அதை விளக்குங்க. If they believe, அவர்கள் விசுவாசித்தால் they will be saved. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். And then you baptize them and teach them. அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவார்கள், அவருக்கு போதியுங்கள். He did not say go and feed the poor. அவர் நேரா போய் நீங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லவில்லை. We obviously do that. நாம் அதை செய்கிறோம்.
Hindus do that. இந்துக்கள் செய்கிறார்கள். You go to any mandir, they are doing that. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அங்க செய்றாங்க. Muslims do that. முஸ்லிம்கள் செய்கிறார்கள். Muslims heal the sick. முஸ்லிம் மக்களும் சுகமாக்குறாங்க. Hindus, I don't know, through some evil spirit they heal the sick. இந்துக்களும் அவர் பொல்லாத ஆவியினால கூட சுகமாக்கலாம். You know about this black magic? பிளாக் மேஜிக் பத்தி மந்திரவாதத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? You go to any pandit or any mullah. ஒரு முல்லா கிட்ட போனீங்கன்னா, if you have headache, தலைவலி இருந்துச்சுன்னா, they write something, ஏதோ ஒன்று எழுதுவாங்க, and then give it to you. அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. They say put it in the water and drink it. அது தண்ணியில போட்டு குடிச்சிருன்னு சொல்லுவாங்க. And you will get healed. உனக்கு உடனே சுகமாயிடும். And it happens. அது நடக்கிறது. So you see that they also heal. அவங்களும் சுகமாக்குறாங்க. Through maybe the evil spirit. பொல்லாத ஆவியினால அதை செய்யலாம். Or we don't know. நமக்கு தெரியாது. But one thing we know for sure, that it's not true God. நமக்கு நன்றாக உண்மையாக சத்தியமா தெரியும், அது உண்மையான தேவன் மூலமாக அவங்க செய்கிற காரியம் அல்ல. Because they don't ask it in the name of Jesus. அது இயேசுவின் நாமத்துல அவங்க கேட்டு அதை செய்யறது இல்ல. Here Jesus said the important thing in this world, the greatest commandment, the greatest thing in this world is love. Go show that love. Go share that love, which is a good news. இந்த பெரிய கட்டளை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த பெரிய அன்பை எல்லாருக்கும் போய் நீங்க வெளிப்படுத்துங்க, இந்த நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். What is the good news? The good news is that God so loved the world that he gave his son. அந்த நல்ல செய்தி என்ன? தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறபடியினால தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். That whosoever believe, he will not perish but have eternal life. விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். So Jesus taught me and you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் போதித்தார். And he didn't only ask us, but he gave the great commission. அவர் நம்மை கேட்கவில்லை, நம்மிடத்தில் அவர் கட்டளையாக அதை சொன்னார். It's the greatest commandment. அது பெரிய கட்டளை. That we should show love. இந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். The greatest love. பெரிய அன்பு. The agape love. அது தேவனுடைய அகாப்பே அன்பு. So we should do that. நாம் அதை செய்ய வேண்டும். That's our call in this world. இந்த உலகத்திலே நம்முடைய அழைப்பு அதுவாய் இருக்கிறது. Main call. Main call. முக்கியமான அழைப்பு. It's not for some people. அது ஏதோ கொஞ்சம் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. It's not only for pastors. அது போதகர் மெய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு மாத்திரமல்ல. For missionaries. மிஷனரிகளுக்காக மாத்திரமல்ல. For full time or half time ministers. முழு நேர பகுதி நேர ஊழியக்காரர்களுக்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. Only for committed Christians. அது அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல. It's for every and any Christian. அது எல்லா கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. That they should go and share the love of God, that's Jesus Christ. அவர்கள் எங்கும் போய் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். Tell the world that Jesus Christ can save you. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க முடியும் என்பதை உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும். He loves you. உங்களை நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். He doesn't want you to go to hell. நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். He wants to give you, grant you the eternal life. நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். We should have passion for people. ஜனங்களுக்காக ஒரு தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். For unsaved souls. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி we should have passion, we should think about them. அவங்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்கு வேண்டும். We should feel it as a pain that yes, the whole world, the 50% of the world, they don't know Jesus. நாம் அந்த வேதனையை நாம் உணர வேண்டும். உலகத்தில் இருக்கிற 50% மக்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசுவை அறியவில்லை. They are perishing. அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். God put me in this world. தேவன் இந்த உலகத்தில் என்னை வைத்தார். He showed me his love. அவர் தம்முடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். He gave me the great commission and the greatest commandment to go and tell them. பெரிய கட்டளையும் மிகப்பெரிய கடைசி கட்டளையும் எனக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நீ போய் அவர்களுக்கு சொல் என்று. That if they believe, அவங்க விசுவாசித்தால் they will receive salvation. அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். Some of us may think, சில பேர் இவ்வாறாக யோசிக்கலாம்.
They don't listen to me. ஓ அவங்க ஒன்றும் கேட்கறதில்ல. These drunkards, அவங்க குடிகாரங்க, these cruel people, அவங்க தவறான காரியங்கள் செய்றாங்க, மோசமானவங்க, religious people, அவங்க ரொம்ப மதத்துல ஊறி போயிட்டாங்க. these like atheists, agnostics, அவர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, பலவிதமான தத்துவங்களை பின்பற்றுறாங்க. they don't listen. அவங்க கேட்க மாட்றாங்க. They mock me, என்ன அவங்க பரிகாசம் செய்றாங்க, make fun of me, என்ன கிண்டல் பண்றாங்க, or they beat me, என்ன அடிக்கிறாங்க, or they take it easy. அதை மிகவும் லகுவாக எடுத்துக்கொள்றாங்க, சொன்னா கேட்க மாட்றாங்க. That's wrong. அது தவறு. I was a sinner. Maybe many of you, we all were unsaved. அப்படி யோசிப்பது தவறு. நாமும் ஒரு காலத்துல ரட்சிக்கப்படாமல் தான் இருந்தோம். Once upon a time in our life, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில maybe some people, they are very worse sinners like me. மிகவும் மோசமான பாவிகள், என்னை போல சிலர் அப்படி இருக்கலாம், மோசமான பாவிகளாக. Evil like Satan. பிசாசை போல பொல்லாங்கானவர்கள், Even the father of Satan. பிசாசினுடைய தகப்பனை போல கூட இருக்கலாம். Maybe there are people, they are very evil, like they are worse sinner like me, that even Satan salute. என்ன மாதிரி மிகவும் மோசமான பாவிகள், அவங்கள பார்த்து சாத்தானு கூட சல்யூட் அடிப்பான், இவன் நம்ம ஆளு நல்லா சூப்பரா இருக்கிறான்னு சொல்லி. But God saved me. ஆனா அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டவராகிய இயேசு ரட்சித்தார். I received the love. நான் அந்த அன்பை பெற்றுக்கொண்டேன். And it changed me. அது என் வாழ்க்கையை மாற்றினது. If it changed me, என்னை மாற்றுமானால், if it changed that cruel Paul, மோசமான பவுலை மாற்றுமாண்டால், then it can change any of these people in this world. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் அவர்களை மாற்ற முடியும். If they believe. அவங்க விசுவாசித்தா மாற்ற முடியும். Our job is not to convert people. நாம் ஜனங்களை வலுக்கட்டாயம் பண்ணி அவங்களை மாற்ற வேண்டிய அவசியம் அல்ல. Our mission is not to just make them Christians. அவர்களை அப்படியே கிறிஸ்தவர்களாக மாற்றுவது நம்முடைய வேலை அல்ல. Our mission is to ponder over the love of God and to just share it with others. நம்முடைய காரியம் என்ன? நாம் தேவனுடைய அன்பை உணர்ந்து யோசித்து அந்த அன்பை அவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். That's our mission. அதுதான் நம்முடைய அழைப்பு. And we should do it. நாம் அதை செய்ய வேண்டும். If they believe or not, அவங்க விசுவாசிக்கிறவங்களோ இல்லையோ, that's not my fault. அது என்னுடைய பிரச்சனை அல்ல, என்னுடைய தவறு அல்ல. But my fault can be if I am not sharing. ஆனால் அதை அந்த நல்ல செய்தியை சொல்லனா அது என் மேல தவறா போய்டும். I just share a pre-salvation experience of myself. என்னுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். How love affected me. எப்படி அன்பு என்னை தாக்கிற்று. Even the worldly love. உலகத்தின் அன்பு. God taught me a lesson from that. அதிலிருந்து தேவன் ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். One time we are in a sports stadium in Kandahar province. கந்தகாருடைய அந்த மாவட்டத்தில் நாங்க ஒரு ஸ்டேடியம்ல இருந்தோம், அந்த விளையாட்டு மைதானத்திலே. Where that Indian Airlines airplane was hijacked. இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏரோப்ளேன் கடத்தப்பட்ட அந்த ஒரு விமான நிலையம். அந்த இடம் பக்கத்துல தாலிபானால் கடத்தப்பட்ட இடம். There are thousands of people sitting in this stadium. இந்த விளையாட்டு அரங்கிலே ஆயிரக்கணக்கானவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. Not to watch football. ஃபுட்பாலை பார்ப்பதுக்கு இல்ல. Not to watch any sport. எந்த விதமான விளையாட்டை பார்ப்பதற்காக அல்ல. Or any concert. எந்த ஒரு இசை விழாவுக்காக அல்ல. But they are sitting and waiting for a person because that day was the day of his beheading. அது எதற்காக காத்திருக்கிறானா, ஒரு நபர் அன்றைக்கு அவருடைய தலையை வெட்ட போறாங்க, அதை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஸ்டேடியம்ல உட்கார்ந்து இருக்காங்க. We 25 people. நாங்க 25 பேர் were there. நாங்க இருந்தோம். That we should protect the person who behead this person. அதாவது அந்த வெற்ற நபரிடத்திலிருந்து இந்த நபரை எப்படியாவது தப்பு வைக்கணும்னு சொல்லி நாங்க 25 பேர் இருந்தோம். And hold that person if he tries to escape. அந்த நபர் ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சா அவரையும் பிடிக்க வேண்டும்னு சொல்லி. So this man came with a big knife like this. இவன் ஒரு பெரிய ஒரு கத்தியோடு வந்தான். So he said he killed my brother, so now my religion allows me to behead him. அவர் சொன்னார், என்னுடைய சகோதரனை கொலை செஞ்சான், என்னுடைய மதம் நான் பழி வாங்குறதுக்கும் அவரை கொலை செய்யறதுக்கும் என்னுடைய மதம் ஒத்துக்கொள்றதுன்னு சொல்லி சொன்னான். We were really enjoying, it was a fun for us. அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்ல, அது ஒரு விளையாட்டு போல இருந்தது எங்களுக்கு. It was a new sport.
அது புதிய ஒரு விளையாட்டு மாதிரி இருந்துச்சு in the stadium. ஸ்டேடியம்ல. So he came அவர் வந்தார், and he just beheaded that person, வந்து அவர் தலையை வெட்டி விட்டார், and then he broke his neck அவருடைய கழுத்தை உடைச்சாரு, and take his head தலை எடுத்தாரு, and then throw it. அந்த தலையை தூக்கி போட்டார். First time in my life, முதல் முறையாக என் வாழ்க்கையிலே after the age of 14, of course, after the age of 14, it was first time in my life 14 வயதுக்கு பிறகு முதல் முறையாக என் வாழ்க்கையிலே that I felt something in my heart, என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று உணர்ந்தேன். that this was a cruel action. இது ஒரு மோசமான ஒரு நிலை என்பதை காரியம் என்பதை முதல் முறையாக உணர்ந்தேன். I was there to enjoy, நான் அங்கே சந்தோஷமாக இருக்கும்படியாக கடந்து சென்றேன். to assist this person to kill him அவருக்கு உதவி கொலை செய்யறதுக்கு உதவி செய்யும்படியாக போனேன். with guns and everything. We were just கன் எல்லாம் waiting. வச்சுக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம். But I felt something. ஆனால் ஒரு காரியத்தை உணர்ந்தேன், He was cruel. அவர் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார். This action was cruel. இந்த செயல் தவறு, மோசமானது என்று உணர்ந்தேன். The religion that allows this, it's cruel. இந்த காரியத்தை ஒத்துக்கொள்கிற மதம் மோசமானது என்று சொல்லி உணர்ந்தேன். The God who allows this, he's not God, he's a cruel God. இந்த காரியத்தை அனுமதிக்கிற ஒரு கடவுள் இருப்பார்னா ஒரு மோசமான கடவுள் என்று சொல்லி யோசித்தேன். I felt that thing in my heart. என்னுடைய இருதயத்தில் அப்படி நான் உணர்ந்தேன். I became even sick. நான் அதை பார்த்து விட்டு எனக்கு வியாதியே வந்து விட்டது. It was first time in my life that I was not enjoying cruelty. முதல் முறையாக என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மோசமான காரியத்தை என்னால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியவில்லை. Only 1 week after that, அதற்கு பிறகு ஒரு வாரம் I was in the Helmand province. நான் இன்னொரு மாவட்டத்தில் ஹில்மன் ப்ராவின்ஸ்ல இருந்தேன். Helmand is the center of Taliban. அது தாலிபானுடைய மையமாக இருக்கிறது. They are still there. அது இன்னும் இருக்கிறாங்க. No one can defeat them. யாருமே அவங்கள மேற்கொள்ள முடியாது. They defeated 46 countries in Helmand right now. ஹில்மான்ல அவங்க 46 தேசங்களை அடிச்சு விரட்டினாங்க. And now Americans and everyone are escaping from Afghanistan. இப்போ அமெரிக்கர் எல்லாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஓடிட்டு இருக்காங்க. But Taliban are there. தாலிபான் அங்கேயே தான் இருக்காங்க. So in that province, அந்த மாவட்டத்தில் again a beheading party. மறுபடியுமாக தலையை வெற்ற ஒரு பார்ட்டி. It's a football ground. அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட். Thousands of people. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. Again someone came with a big knife. மறுபடியுமாக ஒரு கத்தியோட இன்னொருத்தர் வந்தாரு. And he said he killed my brother. என்னுடைய சகோதரரை கொலை பண்ணாரு. The religion, என்னுடைய மதம், is Allah, அல்லாஹ் allows me எனக்கு அனுமதி கொடுக்கறாரு to kill this person. தலையை வெட்டுறதுக்கு. So there are thousands of people. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. One person said, I gave you 5,000 lakhs Afghani. இன்னொரு சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, உனக்கு 5000 லட்சம் ஆப்கானி பணம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. Don't kill this person. தயவு செய்து அவனை கொலை பண்ணாதன்னு சொல்றாரு. Another person said, I gave you my car. Don't kill this person. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் என் காரை கொடுக்கிறேன், தயவு செய்து அவனை கொலை பண்ணாதன்னு சொல்றாரு. Some people said, we gave our girls like daughters to you. Please don't kill this person. என்னுடைய குமாரத்திகளை உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம், குமாரத்திகளை போல அதை ஏற்றுக்கொள் என்று சொல்றாங்க. He said no. அவர் சொன்னார், இல்ல, blood against blood. ரத்தத்துக்கு ரத்தம் தான். I kill this person. இந்த நபரை கொலை பண்ணுவேன். He went there. பக்கத்துல போனாரு. So we are just ready. நாங்களும் ஆயத்தமா இருந்தோம். He went there. அங்க and போனாரு. he put the knife on his neck. கழுத்துல கத்திய வச்சாரு. Then he raised his hands கத்திய ஓங்கினாரு. and said, I forgave this person. கத்திய ஓங்கி சொன்னார், நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டாரு. And he forgave that person. அவர் அந்த நபரை மன்னிச்சிட்டாரு. I was not the killer. I was not the killer. நான் கொலை பண்ணவன் அல்ல. And not that person who was going to be killed. அவர் கொலை பண்ண போகிற நபர் நான் அல்ல. But I felt joy. எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிச்சு. I rejoiced. நான் சந்தோஷப்பட்டேன். Thousands of people rejoiced. ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. They took this person on their shoulders. இந்த நபரை அவங்க தோளின் மேல சுமந்துக்கிட்டாங்க. They don't know him and the other person. இவரையும் தெரியாது, அவரையும் அவங்களுக்கு தெரியாது. Because he forgave him. அவர் மன்னித்தபடியினால They took him on their shoulders. அவங்க தோல்ல அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. They don't know each other. ஒருவர் அவங்க அறியவில்லை. Everyone is a stranger. எல்லாருமே அறியாதவர்கள். But they are happy because they saw forgiveness. மன்னிப்பை அவங்க பார்த்ததனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க. God showed me a lesson. அங்கே தேவன் ஒரு பாடத்தை எனக்கு கற்பித்தார். Even through this beheadings, இந்த தலையை வெற்ற அந்த சூழ்நிலையின் மூலமாக you see revenge is cruel. பழி வாங்குறது மிகவும் மோசமான செயல் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். Love that forgives is the best thing.
மன்னிக்கிற ஒரு அன்பு தான் மிக சிறந்தது. So I learned a lesson from that. அந்த சூழ்நிலையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். And later when I came to faith, அதற்கு பிறகு நான் விசுவாசத்துக்குள்ளே வந்த பிறகு I personally received and experienced that forgiveness for my own sins. தனிப்பட்ட ரீதியாக என்னுடைய பாவங்களுக்காக நான் அந்த மன்னிப்பை தேவனுடைய அன்பின் மூலமாக பெற்றுக்கொண்டேன். So that's love is sweet. அன்பு என்பது இனிமையானது. Even non-believers, கிறிஸ்துவை அறியாதவர்கள் they know that, அவர்களுக்கு அது தெரியும். but they don't know the way to love. ஆனால் எப்படி நேசிக்க வேண்டும் அந்த அன்பிற்கு என்ன வழி என்பதை அவர்கள் அறியவில்லை. The way to love is the way to God. தேவனை நேசிக்கிறது என்பதால் தேவனுக்கு போகிற வழிதான் தேவனுக்கு போகிற நேசிக்கிறது. Jesus is the love of God. தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். Father showed his love in Jesus the Son. இயேசு கிறிஸ்து மகன் மூலமாக பிதாவானவர் அன்பை வெளிப்படுத்தினார். So love is very sweet. அன்பு என்பது இனிமையானது. We should show this love to the world. இந்த அன்பை நாம் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். I can say it boldly. நான் தைரியமாக சொல்ல முடியும். It's biblical. அது வேதத்தை சார்ந்தது. That there are maybe thousands or 100,000s of people whose hearts are prepared. நான் தைரியமாக சொல்லுவேன், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய இருதயங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. They are waiting for me and you. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். To go and tell them. அவர்களுக்கு போய் சொல்லும்படியாக அவங்க காத்திருக்கிறாங்க. Here the love is Jesus. It's in Jesus. இந்த உண்மையான அன்பு இயேசுவிலே இருக்கிறது என்பதை சொல்வதை கேட்கும்படியாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். Experience it. அதை அனுபவிங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். And be happy. நீ அதை அனுபவித்து சந்தோஷமாயிருந்து சொல்ல வேண்டும். Spiritual happiness. ஆவிக்குரிய சந்தோஷம். Joy. சந்தோஷம். It also gave joy to the hearts of the Lord. இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நாம் அதை செய்வதன் மூலமாக ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும். When one unsaved comes to Jesus, ஒரு பாவி ரட்சிக்கப்படும் பொழுது the angels, பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள், they rejoice. அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். And it gives joy to the heart of the Lord. அது தேவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. So you don't want to do that? அதை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லையா? It also gives joy to you. நீங்கள் செய்தால் உங்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். And you will receive a reward in the heaven. நீங்கள் பரலோகத்தில் பெரிய வெகுமதியை பெற்றுக்கொள்வீர்கள். Either we share the gospel or not, we will go to heaven. சுவிசேஷம் சொல்றோமோ இல்லையோ பரலோகத்துக்கு போயிடுவோம். But those who will share, சுவிசேஷம் சொல்றவங்க, those who know the reason for their life, அவங்க வாழ்க்கைக்குடைய நோக்கத்தை அறிந்தவர்கள், those who know their mission in this world, இந்த உலகத்தில் அவங்களுடைய அழைப்பை அறிந்தவர்கள், they will receive reward. அங்கே வெகுமதிகளை பெற்றுக்கொள்வார்கள். If I don't share the gospel, சுவிசேஷம் நான் சொல்லனா, that time I will see brother pastor and I say, oh, I didn't share the gospel. He received the crown. He received rewards. I didn't. நான் சுவிசேஷம் சொல்லனா இவராக நான் சொல்லணும், பாஸ்டர் அவரு எல்லாம் கிரீடம் எல்லாம் வாங்கிட்டாரு, நான் சுவிசேஷம் சொல்லதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்கல. So let's share the gospel. ஆகையால் நாம் சுவிசேஷத்தை சொல்லுவோம். So from where should we start this? இதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? From your husband, உங்களுடைய கணவர், from your wife, உங்களுடைய மனைவி, mother, தாய், father, தந்தை, sister, brother, relatives, friends, சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், community, நம்முடைய சமுதாயம், country, and if you can go to the whole world. நம்முடைய தேசம், முடிந்தால் உலகம் ஃபுல்லா போய் சொல்லுங்க. Share the gospel. சுவிசேஷத்தை சொல்லுங்க. Some of us, what we do? சில பேர் நாம் என்ன செய்றோம்? We go all the time outside our house and share with the people, but we don't share with our father and mother. We think that they will become upset. நாம் சில பேர் என்ன பண்றோம்னா, வெளியில போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றோம், ஆனா சொந்த தாய் தகப்பனிடத்துல போய் சுவிசேஷம் சொல்றது இல்லை. ஏனென்றா அவங்க கோபித்து கொள்வாங்க என்று சொல்லி யோசிக்கிறோம். They may become upset, அவங்க கோபித்து கொள்ளலாம், or maybe not. ஒருவேளை கோபித்து கொள்ளாமல் இருக்கலாம். But we should tell them at least once. ஒரு முறையாவது அவங்களுக்கு சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். What if on the day of judgment, நியாயத்தீர்ப்பு நாளில் இவ்வாறாக இருக்குமானால், my mother and father, they are standing on another row,
என்னுடைய தாயும் தகப்பனும் இன்னொரு நிலையில இன்னொரு ரோட்ல நின்று கொண்டிருந்தால், the road to hell, நரகத்துக்கு போகிற அந்த வழியில் நின்று கொண்டிருந்தா, I am on the throne with Jesus நான் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் இருக்கிறேன், and I see them, நான் அவர்களை பார்க்கிறேன், they also see me. அவர்களும் என்ன பார்க்கறாங்க. They say, அவங்க சொல்றாங்கன்னு you வச்சுக்கோங்க, didn't share with me. நீ எங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லலையே. Will I not cry for them, அந்த சூழ்நிலையை நான் அவர்களுக்காக அழமாட்டேனா? that they will not be with me in heaven? என்னோடு கூட பரலோகத்தில் இருக்க மாட்டாங்கன்னு யோசித்து நான் வேதனைப்பட மாட்டேனா? If you really love your family members, friends and community and country, save them from the hell. நீங்க உண்மையிலே உங்களுடைய குடும்பத்தாரை, உங்கள் உறவினர்களை, உங்கள் நண்பர்களை, உங்கள் தேசத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால் அவர்களை நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும். We know everything is done by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். not our work, அது நம்முடைய கிரியை அல்ல, but we move and we share. ஆனால் நாம் அசைந்து நாம் செய்தியை சொல்ல வேண்டும். The word of God, Romans 1:16, has the power to change any person if believe. தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு மனிதனும் மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. So share with your family members. உங்களுடைய குடும்பத்தாரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. Yeah, like they have conscience in their heart, அவங்களுடைய இருதயத்தில் மனசாட்சி இருக்கிறது, and that conscience tells them that there is God. அந்த மனசாட்சி தேவன் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. It helps them to understand a little bit. அதை தேவனை புரிந்து கொள்வதற்கு அது உதவி செய்கிறது கொஞ்சம். So it depends to their faith if they believe or not. அவங்களுடைய விசுவாசம் விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ. But we should tell them. நாம் அந்த சத்தியத்தை அவருக்கு சொல்ல We வேண்டும். should explain it to them. நாம் அதை அவர்களுக்கு விளக்க வேண்டும். I explained to my father and mother and sisters and family. என்னுடைய தாய் தகப்பனுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நான் இதை இந்த நல்ல செய்தியை சொன்னேன். Friends and everyone. நண்பர் எல்லாருக்கும் சொன்னேன். For many years. For many years. அநேக வருஷமாக சொன்னேன். They were my enemies. அவர்கள் விரோதிகளாக மாறிவிட்டார்கள். But slowly, ஆனால் மெதுவாக மெதுவாக something unbelievable is going to be happen. நம்ப முடியாத ஒரு காரியங்கள் நடக்க போகிறதுன்னு விசுவாசிக்கிறேன். This year my mother came to India with many of my relatives. இந்த வருஷம் என்னுடைய அம்மா சில உறவினரோடு கூட அநேக உறவினரோடு கூட என்னுடைய இடத்துக்கு வந்தார்கள் இந்தியாவுக்கு. They came for treatment and for sightseeing. அது மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கும் அங்கே சுற்றி பார்ப்பதற்காக வந்தார்கள். So they were fine with me. நான் அவரோடு கூட இருந்தேன். அவர்களுக்கு என்னை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை. After a few years they are unhappy with me, but they are waiting for me to go back to Islam. But I was thinking that they will never talk to me, but they are talking to me. நான் யோசித்தேன் அவங்க மறுபடியும் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொன்னேன். அவங்க நான் மறுபடியும் இஸ்லாமுக்கு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. ஆனா இந்த முறை வரும்போது அவங்க என்னோட கூட பேசினாங்க. Do you know one of them, he told me, one of my relatives, என்னுடைய ஒரு உறவினர் இவராக சொன்னார். separately in a place he told me தனியாக ஒரு இடத்துல எனக்கு சொன்னாரு, that why you didn't tell me this 7 years ago. இந்த நல்ல செய்தியை ஏன் 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு சொல்லலன்னு கேட்டாரு. I said I already told to my family and relatives, so they hide it from you. நான் சொன்னேன் ஏற்கனவே என்னுடைய குடும்பத்தாருக்கு உறவினருக்கு சொல்லிட்டேன், அவங்க தான் இந்த காரியத்தை உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்கன்னு சொன்னேன். That person in my relatives was waiting for this message. இந்த செய்திக்காக அந்த உறவினர் காத்து கொண்டிருந்தார். So we should share the gospel. நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். It started from our household நம்முடைய வீட்டிலிருந்து அது ஆரம்பிக்க வேண்டும். and also from outside. வெளியிலயும் போய் சொல்ல வேண்டும். You can share it in Chennai, சென்னையில சொல்லணும், all over India, இந்தியா முழுவதும் சொல்லணும். or even you can go to another country and நீங்க share. மற்ற தேசத்துக்கும் போய் சொல்லலாம். But don't forget your family. ஆனால் உங்க குடும்பத்தை நீங்க மறந்துடாதீங்க. God is with you. தேவன் உங்களோட இருக்கிறாரு. You are sharing the power of God. நீங்க தேவனுடைய வல்லமையை பகிர்ந்து கொள்றீங்க. Holy Spirit, the work of the Holy Spirit. ஆவியானவருடைய கிரியை உங்களோட இருக்கிறது. You are just a tool and means நீங்க அவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, ஒரு வாகனமாக இருக்கிறீங்க. that's used by God. தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். Share. பகிர்ந்து கொள்ளுங்க. And if they believe, அவங்க விசுவாசித்தால் they will be saved. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. And so this is very important. இது மிக முக்கியமான ஒரு காரியம். The greatest love
மிகப்பெரிய அன்பு is to share Jesus with people. ஜனங்களோடு கூட இயேசுவை பகிர்ந்து கொள்வது. This is the greatest commandment, இது பெரிய கட்டளை, the great commission. அது பெரிய ஒரு கடைசி கட்டளை. Our God is love, தேவன் அன்பாய் இருக்கிறார். and we are called to love people, love God and love people. நாம் தேவனை நேசிக்கும்படியாகவும் ஜனங்களை நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். The greatest love for your dear ones உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டிய பெரிய அன்பு என்ன? is to preach them Christ. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பது. In the heaven பரலோகத்துல you can praise, நீங்க துதிக்கலாம், you can give thanks, நீங்க நன்றி சொல்லலாம், you can worship, நீங்க ஆராதிக்கலாம், you can enjoy fellowship, நீங்க ஐக்கியத்தை சந்தோஷப்படலாம், whatever good things. எல்லா நன்மைகளும். But there is no one to share the gospel. அங்கே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவதற்கு அவசியம் இல்லை. Everyone is saved. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. This is the place that we should share. இந்த இடம்தான் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய இடம் பூமியிலே. If we are not sharing, then why we are in this world? What we are doing? பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் இந்த பூமியிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? We should know our mission and the reason for being in this world. இந்த உலகத்திலே நாம் இருப்பதற்கு நோக்கத்தையும் அழைப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So it will change them. சூழ்நிலைகள் மாறும். Yeah, so let me see my paper if there is. என்னுடைய பேப்பரை நான் பார்க்கிறேன். Yeah. Yeah, so I'm done. நான் முடிச்சிட்டேன். Praise the Lord. And கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm really happy and blessed that I see pastors and your pastors and missionary team and all of you. உங்கள் அனைவரையும் மிஷனரி குழுவும் போதகர்களையும் பார்ப்பது நான் சந்தோஷப்படுகிறேன். They share the gospel. அவங்க சுவிசேஷத்தை சொல்றாங்க. Go to different places. வித்தியாசமான இடங்களுக்கு போறாங்க. They send missionaries. மிஷனரிகளை அனுப்புறாங்க. They have a passion. அவங்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறது. I heard that uncle, like pastor's father, நான் கேள்விப்பட்டேன் அங்கிள் பாஸ்டருடைய தந்தை Reverend Edwards, he even went to that island. அவங்க அந்த தீவுகளுக்கு போனாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். He was not a tourist. அவங்க ஒரு சுற்றுப்பயணி போல போகவில்லை. He was not there for sightseeing. அங்க இருக்கிற காட்சிகளை பார்க்க போகவில்லை. He knew right in his heart அவருடைய இருதயத்திலே நன்றாக அவருக்கு தெரியும் that there are some tribes, அங்கே சில ஆதிவாசிகள் இருக்கிறார்கள், that the government maybe or the authorities want to keep them as wild people. அவங்கள காட்டுவாசிகளாகவே அப்படியே வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி அரசாங்கம் முற்பட்டு கொண்டிருக்கலாம். People go to there to make fun of them and to enjoy to see them naked. அவங்க நிர்வாணமா இருக்கிறத பார்த்து ஜனங்க சந்தோஷப்படுகிற அப்படிப்பட்ட நிலையில அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Put their photo videos on YouTube. யூடியூப்ல அந்த போட்டோவை போட்டு பரிகாசம் செய்கிறது. But ஆனால் uncle was there to share the gospel. அங்கிள் போய் அங்கு சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொன்னார். He even didn't want those jungle people to go to hell. அந்த ஆதிவாசி மக்கள் காட்டில் இருக்கிற அந்த மக்கள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு வாஞ்சை தாகம் அவருக்கு இருந்தது. Because he received love here. ஏனென்றால் இங்கே அவர் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டார். God gave him the calling. தேவன் அந்த அழைப்பை அவருக்கு கொடுத்தார். Go to there. அங்கே போய் நீ சொல், Share the gospel. நீ பகிர்ந்து கொள் என்று சொன்னார். How can you see that my people in the jungle, those jungle people, they are dying, they are going to hell, and you are sitting in Chennai? என்னுடைய அந்த காட்டில் இருக்கிற அந்த மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார், நீ எப்படி சென்னையில் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியும்? And enjoying your job and maybe your church. உங்களுடைய சபையும் உங்களுடைய வேலையும் நீங்க சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருந்தா எப்படி? Go there. அங்கே போ, Make them my disciples. அவர்களையும் என் சீஷராக ஆக்கி என்று ஆண்டவர் சொன்னார். Oh, jungle people will never believe Jesus. காட்டுவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. They will kill me. அவங்க என்ன கொலை செய்வாங்க. I don't know their language. அவங்க பாஷை எனக்கு தெரியாது. But it's not true today. Many of them are believers. அது உண்மையால இன்றைக்கு அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். There are many churches there. அநேக சபைகள் இருக்கிறது. Even from Delhi, one group went to there this year. டெல்லியிலிருந்து ஒரு குரூப் அங்கே போனார்கள். They said we want to go and share the gospel. நான் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் சொன்னாங்க. So we should have that kind of heart. அப்படிப்பட்ட ஒரு யோசனை நமக்குள்ள இருக்க வேண்டும். Thank you and God bless you. Please keep praying for us as we go and show this love to Afghan community. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்களுக்காக ஏனென்றால் இந்த அன்பை
டெல்லியில் இருக்கிற ஆப்கான் மக்கள் மத்தியில் போய் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், எங்களுக்காக விசேஷ வகையில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Everyone listens, but it depends to them if they believe or not. But they listen. When you share, they listen. நாங்கள் அந்த ஆப்கானிய மக்களுக்கு சொல்லும்போது அவங்க கேட்டுக்கிறாங்க, அவங்க விசுவாசிக்கிறவங்களோ இல்லையோ கேட்டுக்கிறாங்க. Those who show negative reaction, they are the ones, the main ones. வித்தியாசமான எதிர்மறையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறவங்களும் அவங்களும் முக்கியமானவங்க. Because when you share with them and they show negative reaction, then they go and think why this person was doing this, and most of them come to Christ. அதாவது எதிர்மறையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறவங்க சுவிசேஷம் சொன்ன பிறகு அவங்க போய் யோசிக்கிறாங்க, ஏன் இவன் சொன்னான்னு சொல்லி. அநேக சூழ்நிலை பார்த்தா அந்த எதிர்மறையாக செயல்படுகிறவன் தான் முதல்ல ரட்சிக்கப்படுறான். Those who take it easy, லகுவாக இருக்கிறவங்க very less of them come to அவங்க குறைவாக தான் ஆண்டவர்ட்ட வராங்க. but still they come. ஆனாலும் அவங்களும் வர்றாங்க. So let's share for everyone. எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொள்வோம். Thank you and God bless you. நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி பாஸ்டருக்கு நன்றி செலுத்துவோம்.